ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கும்பலாக உட்காந்துருக்கோம். என்ன நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பேச போகிறது பாட்காஸ்ட். அப்படி என்ன பாட்காஸ்ட் பேச போகிறோம், என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நடந்த ட்ரெண்டிங்கான விஷயம், அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது மூவிஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். பிடிச்சது பேச வேண்டியதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே 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 முதல்ல ஸ்டீலேருந்து ஆரம்பிங்க. ஸ்டீ சொல்லுங்க. மங்களகரமா மஞ்சள் பிடிச்ச ஒரு 5 படம் சொல்லுங்க. 5 படம் இல்ல, ஒரு பிடிச்சது படம் சொல்லணும். பிடிச்ச நேம் தான் சொல்லு. அவனுக்கு பிடிச்ச படம் எனக்கு ஒண்ணு தெரியும். அது சொல்லக்கூடாது. அது இந்த இதுல கிடையாது. 19 நிமிஷம் வந்த படம் தியேட்டர்ல பார்த்த 19 நிமிஷம் அது கிடையாது. எது ஃபேவரட் சொல்லு. அந்த படம் இல்ல, அவனுக்கு பிடிச்ச படம் இது துருவ நட்சத்திரம். கண்டிப்பா ஜான் வருவாரு. கண்டிப்பா வந்து எங்களை காப்பாத்துவாரு. வருவாரு, வந்து தாத்தா எடுத்து போயிடுவாரு. அது தலையை காட்டி இப்போ 7 வருஷம் ஆகுது. ஆனா கண்டிப்பா மசாலா கலக்கி தான் பிடிக்காத படம் சொல்லு. பிடிக்காத படம் கூலி, மயிர் படம், பைசன் பிடிச்ச படம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து மாவி. ஒரு படம் தான் இப்ப மாவி மனசுல பைசன் நான் யோசிச்சது சொல்லிட்டேன். மயிர் சரி சொல்லு. அமரன் இந்த வருஷம் தானே வந்துச்சு. அமரன் இந்த வருஷம் தான் வந்துச்சு. நான் தேட்டர்ல பார்த்தேன். அமரன் போன வருஷம் தீபாவளிக்கு வந்துச்சு. நம்ம ரெடி பக்கெட் போனோம்ல. இந்த வருஷம் என்ன படம்? ஆமா ஆமா ஆமா. நம்ம ஒரு வருஷம் அமரன் அவன் கோசா மாதிரி பேசுறான். ரெடி பக்கரும் எல்லாம் அடுத்து மாவி. நான் மாத்திடுறேன். அவன் தான் பைசன் சொல்றான். பைசன் நீ எடுத்துக்கிட்டியா? நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீ சொல்லு. அவங்க ஆனா என்ன படம் வந்துச்சுன்னே தெரியல. கூகுள்ல போட்டு பார்த்தேன். ஆனா பார்க்காத படம். எல்லா நல்ல படமே போன சேர்ந்து படம் இப்போ லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், டிக் பண்ணிடுறேன். மர்மரா என்ன படம் சொல்றாங்க? மர்மர்னு ஒரு படம், பேய் படம். அது பிடிக்கலையா? அது பிடிச்ச படம். பிடிக்காத படம் பைசன் ரொம்ப கோகுலட்சுமி சொல்லு. எந்த வருஷம் வந்தது இது? அதுல வந்து வருஷம் கணக்கு தெரியும். எந்த வருஷம்? கோகுலட்சுமி. அது படமே அது ஷார்ட் ஃபிலிம்டா. கோகுலட்சுமி கம்ப்ளீட் எடுத்தது. அதான் தெரியும். சரி ஓகே, அடுத்து இல்ல அது வேற ஒரு இது இருக்கு, அதுக்குன்னு தனி வீடியோ. சரி நான் யோசிச்சு வச்சுக்கிறேன், நீ சொல்லு. கோகுலட்சுமியா 11ல ஒண்ணான்னு இருக்கு. சொல்லு. பிடிக்காது எதுவும் தெரியலங்க இது வரைக்கும். சீரியஸா இது பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன். 2020 உனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னு சொல்லு. பிடிச்சது வந்து பைசன் பிடிச்சதுமா, நல்லா இருந்துச்சு. படம் இல்லாம வேற பொதுவான எந்த விஷயமும் பொதுவா சொல்லு. சாராயத்தை அடிச்சிட்டு யோ சும்மாடியா நீ சொல்லுமா. எனக்கு பிடிச்ச படம் தான் 11. பிடிக்காத படம் தான் தக் லைஃப். 11 ஒரு படம் ஜீவா படம் வந்துச்சு. வந்துச்சுல. அப்படியா? பிடிச்ச படம். இது அந்த கருப்பு இது ஜீவா படம் தான். இல்ல டபுள் ஆக்ட். ஜீவா படம் இல்லடா. ஜீவா படம் இல்லடா, இன்னொருத்தவன் நடிச்சிருப்பானே. டபுள் ஆக்டா இருப்பான்ல. இது பிரான்சிஸ் ஃப்ரெஞ்ச். ஆமா ஃப்ரெஞ்ச் அவன் பேரு. செஸ் கூட விளையாடுவான். செஸ் கூட விளையாடுவான். ஏன் பிடிச்சதுன்னா நல்ல படம். த்ரில்லிங்கா இருக்கும். நல்ல படம் தான் சொல்ல வேண்டியதானே. அதான் த்ரில்லிங்கா இருக்கும். சரி ஓகே, அடுத்தது போலாம். பிடிக்காத படம் தான் தக் லைஃப். ஓகே. அது ஏன்னு உங்களுக்கு அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன் பிடிக்காது. அது வந்து அது ஏன் பிடிக்காம கொஞ்சம் எல்லாருக்குமே நீங்க வந்து ரொமான்டிக்கா போயிருப்பீங்க. அதுதான் விஷயம். அது வந்து ஐட்டம் படம் மாத்தி மாத்தி வச்சுக்கிறதுனால நான் வந்து பார்க்க முடியாது. இல்ல பீப்லாம் போட முடியாது. எனக்கு பிடிச்ச படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. நல்ல படம். டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் பிடிக்காத என்ன படம் பிடிச்சிருக்க முன்னாடியே சொல்லுங்க, அப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். பிடிக்காத படம் வந்து அதுதான் நான் சொல்லிட்டேனே, விடாமுயற்சி. சரி விடாமுயற்சி இல்லைங்க, குட் பேட் அக்லி. வன்மத்தை கக்குறாங்க. குட் பேட் அக்லி என்னடா உண்மையே இல்லடா. வன்மத்தை கக்குறாங்க. சரி அது எனக்கு அந்த 2 படம் பிடிக்காது. சரி அந்த ஒரு படம் பிடிக்காது. அப்புறம் இல்ல அது அடுத்த வருஷம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் கூட இல்ல அடுத்த வருஷம் தான் இந்த வருது. வருஷம் நிறைய படம் வந்துச்சுல. இந்த ஈரோடு படம், கரூர் கரூர் படம், நிறைய படம். பாலிடிக்ஸ் கிடையாது.
ஓகே ஓகே. அருண் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச படம். எனக்கு பிடிச்ச படம் வந்து விடாமுயற்சி. ரெண்டு படம் இப்போ நீ சொன்னேனே திரும்பி சொல்லுவாங்க. சொல்லுவானா இது சொல்லுவாங்க. எனக்கு விடாமுயற்சி நான் இல்லை நான் படம் பார்க்குறப்ப வந்து படம் பார்க்கறப்ப சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பிடிச்சிருந்துச்சு. எவனுக்குமே பிடிக்கல விடாமுயற்சி, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எதனாலன்னு சொல்லணுமா? எதனாலன்னு அது நான் த்ரிஷாவால இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி படம் ஒன்று பிடிக்கும். அந்த இந்த சைடு போனோன்னே ரம்யா அஜித் தம்பி அவ்வளோ ஏறக்கூடாது. எப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப இல்லைடா நான் சொல்லிடுறேன். ரொம்ப ரொமான்டிசைஸ்னு இல்லை, எப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். எப்படின்னா நடக்கிற விஷயம் ரொம்ப லாஜிக்கலாக எடுத்திருப்பாங்க. எது மாதிரி இல்லைடா ஒரு ஆர்டினரி மேனை அந்த இடத்துல விட்டுட்டா அவன் ரொம்ப பொறுமையாக இருப்பானா. இப்போ ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோயேன். இவனும் பேசுறானே. பிடிக்காத படம் சொல்ல அப்படியே பிடிக்காத கிட்டக்கு வந்து பேசுறான். இல்லை நான் பிடிச்சதை பற்றியே ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். நீ வந்து கண்டென்ட் அடுத்து சொல்லிட்டு இல்லை நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். எதனால்னா அப்போ ஒரு ஆர்டினரி பர்சனை வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல விட்டுட்டா அவன் கரெக்டாக எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. பெரிய ஹீரோவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்வல்லே பெரிய மாசான ஃபைட் ஏதாவது வச்சு ரஜினி படம் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு. கதவு கிட்ட வச்சு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அதுதான் ஃபேவரட் சீன். எனக்கு கரெக்டா அது அந்த ஸ்டைலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை ஹேண்டில் படத்தோட ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, அதே சொல்றாங்க. அந்த ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த ஃபீல் அப்படியே ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் எடுத்த விடுதமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒன்று பிடிக்காத படம்னா கூலி சொல்லுவேன். ஏன்னா தலைவர் ஃபேன் தான் நான். படம் பார்த்தப்ப வந்து எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. சரி ஓகே தலைவரை வந்து 4-3 சீனில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த குஷியில வந்துட்டேன். செலிப்ரேட் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு வந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது. அவ்வளோ இது படம் பார்க்கும்போது தெரியலையா? நான் செலிப்ரேட் தானே பண்ணுவோம். கரெக்ட். நான் என்ன உங்க கூட தான் நானும் உங்க கூட தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க தலைவர் இங்கே ஒரு கும்கி ஃபேன் ஒரு அதை சைலண்ட்ல போட நீ அந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். 2025 சாரி 2025 அரண் சொல்றேன். கும்கி 2 தான் நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. இப்போ அவன் ஒரு இதாயிட்டானா அங்கதான் பொண்ணு வச்சு கஷ்டங்கள் தெரியுது. இப்போ அவனுக்கு மிமிக்ரி பண்ணுவான். மணிகண்டன் படமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைடா, ரன்னிங்லேயே சால்வ் பண்ணுவான். ஆமா. அப்புறம் எனக்கு பிடிக்காத படம்னா குடும்பஸ்தன் பிடிச்சது சொல்லு. ஆர்டினரியா எல்லாரும் நடக்கிற லைஃப் அவன் குடும்பஸ்தான் அவனுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே குடும்பஸ்தான் நல்ல படம். மணிகண்டன் நடிக்கிறப்ப பிடிக்காத படம்னா ரெட்ரோ. எனக்கு பிடிக்காது ரெட்ரோ. அப்போ பிடிக்கல, பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஓவர் ஹைப்பா இருந்துச்சு படம். ஆனா அது கார்த்திக் சுப்ராஜ் சொதப்பிட்டான். ஆமா ஆமா ஆமா. ஒரு பெரிய படம் ஓடவே இல்லல. ஆமா பெரிய ஸ்டார் படம் எதுவுமே பெரிய படம் எதுவுமே ஒழுங்கா ஓடவே இல்ல. ரொம்ப ஸ்டேரி சொல்லுங்க. அவர்தான் இப்ப வந்துட்டாரு. சொல்லுங்க. இதுக்கு மேல எனக்கு பிடிச்ச படம்னா மெய்யழகன். 2024 அது. அப்படியே 24 லப்பர் பந்தோட வந்துச்சு. நான் போன வருஷம் இந்த வருஷம் எனக்கு தெரியல. இப்ப எந்த வருஷம் எடுத்தாலும் மெய்யழகன் தான் ஆல் டைம் ஃபேவரட். இந்த வருஷம் 2024. ஓகே ஓகே ஓகே. 25ல வேற என்ன படம் வந்துச்சு? 25ல ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ பெருசா படம் தெரியல. 3BHK அரண்மனை நல்லா இருந்துச்சு. ஆனா பிடிக்கும்னு கேட்டா பிடிக்கல. நம்ம ஒரு படம் பார்த்தோம்லடா
ஹரிபாஸ்கர் படம் அந்த யூடியூபர் ஹவுஸ் கீப்பிங் அது எப்போ வந்துச்சு? அது இப்பதான் இந்த வருஷம் இந்த வருஷம் தானே? அதுவும் நல்லா இருக்கு. அது வெளியில வரல டீசல் அது நான் இதில் தான் பார்த்தேன். டீசல் நான் பார்க்கவே இல்லை. நல்ல படம் தான். சரி சொல்லு, பிடிச்ச படம் சொல்லு. நீ சொல்லவே இல்லை. தெரியலடா எனக்கு. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ சொல்லிடுறோம். கடை இதுதான் சரி, பிடிக்காத படம்? தலைவன் தலைவி எனக்கு பிடிக்கல. படைத்தலைவன் பிடிக்கல. படைத்தலைவன் படைத்தலைவன் அது வந்து அதான் பார்க்கவே இவன் எப்படி தெரியுமா இருக்கு? அவன் கும்கி ஃபேன்ரா. கும்கி. ஓ, லிஸ்ட் சொல்லு. இன்னொரு ஒரு நல்ல படம் சொல்லுவா, மாரிசன். நல்ல படம், செம்ம படம் அது. இந்த வருஷத்துல வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. பதங்கான் சாரி ப்ரோ பதங்கான் ஏன் இவ்வளவு என்ன இவ்வளவு பேசுறியா? உன் ராம் எடுத்த படம் என்னாச்சு? அது நல்ல படம். நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு, நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆமா. அடங்காச்சே என்னடா படமாடா. அவன் இதே சரியில்லை. பாலா மதகதராஜா எனக்கு பிடிக்கும். மதகதராஜா நீ ஃபன் கண்டென்ட்டா போனீனா மதகதராஜா டிடி இருக்கு. செலக்ட் பண்ணு. எல்லாம் தேவையில்ல. அவுட் போ. எதுக்கு மதகதராஜா நீ வந்து ஃபன் கண்ட் சும்மா வந்துச்சு அது. ஆமா ஆமா. நீ ஃபன் கண்டனா பண்ணா டிடி ரிட்டர்ன்ஸ் மதகதராஜா நல்ல படம். மதகதராஜா நல்ல படம் தான். இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ஓகே கரெக்ட். ஆமா. சக்தி திருமகன் நல்ல படம்டா. சூப்பர் சக்தி திருமகன் நல்லா இருந்துச்சு. நல்ல படம். ஹிட்டா? யார் படம்? ஹிட்டா. சூப்பரான படம். அது இது நானி மனுஷன். இல்ல விஜய் ஆண்டனி நல்ல படம். என்ன படம்? அரசியல் படம். சக்தி திருமகன் சூப்பரா இருந்துச்சு. நல்ல படம். நல்ல படம். கவின் நடிச்ச அந்த கிஸ் படம் அது நல்லா இருந்துச்சு. கதை இருக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இல்ல இருந்துச்சு. அவன் என்ன கிஸ் என்ன அவன் தியாகராஜ குமாரதா அவங்க கவின் ஃபேன்ஸ் நடிச்சல எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னா டாடா தான். டாடா. எவ்வளவு ஆனா அது அப்போ ஒரு பிளடி பக்கரா அழைச்சிட்டு போனான்னு நம்மள டிராகன் என்ன ப்ரோ ஆச்சு? டிராகன் நல்ல படம். டிராகன் நல்ல படம். நல்ல மெசேஜ் கொடுத்திருந்தா நல்ல படம். டிராகன் டியூடு படமாடா. சிரிக்கலாம் தவிர்த்து அது மற்றபடி நீ கதை போட டிராகன் தான். டிராகன் இது காலேஜ் படிச்ச டிராகன் 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 நாலாம் டிராகன் டிராகன் ஏன்னா என்டர்டெயின் பண்ணிச்சு அவ்வளவுதான். entertainment ஓகே. reality எல்லாம் accept பண்ண முடியாது. ரியாலிட்டியா அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு பொண்ணை பிடிச்சதுக்காக அதுக்காக அவன் வந்து எழுதி அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த இதெல்லாம் அப்புறம் அந்த இது இவன் சரத்து மாறா. அது அது என்ன பண்றான் என்ன பண்றான் இமயமலை மயிலாப்பூரே மயிலே மயிலே அது கிளாஸ்லாம் வச்சுக்கிட்டு கஜாவா எங்க கஜா அந்த மலை என்ன இமயமலை சரிஞ்சிருக்கு. இட்லி கடை நான் ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு நான் பேசுவோம் பாக்கல உனக்கு கனெக்ட் ஆச்சா? ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப இது ரொம்ப புட்ட மாவு Sentiment ஆ வர ஒரே மாதிரி என்னமோ ஒரே மாதிரி தான் அதே மாதிரி தனுஷ் ஏதோ நடிச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. அதேதான் இதுல இருந்து மேல போயிட்டு அவன் பாண்டிய related ஆவே தான். எனக்கு தென்னவஸ் பிடிக்கும். தென்னவஸ் இவன் நடிச்சது என்ன படம்? அந்த 10 மணி நேரம் கதை சொன்ன பண்ணல இல்ல இவன் கண்டெல்லாம் போய் சொல்றதெல்லாம் பார்க்க மாட்டோம். இவன் தியேட்டர்ல பார்க்கறதா நாங்க படம். தேட்டர்ல இருந்தா அது வந்துச்சு. போன்ல பார்க்கறதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். தேட்டர்ல இருந்தா வந்துச்சு. காரைக்கால்ல காரைக்கால்ல வந்துச்சு. என்ன தென்னவஸ் யார் ஹீரோ? போன்ல அது நாய்கள் ஜாக்கெட்ல வந்து பான வேற படம் தான் சிபி சிபி போன்ல பார்த்தா வேற படம் தான் பாப்பான். ஆமா 1934 minutes அதுதான் பாப்போம். என்னடா அவனுக்கு 18 தான் தெரியும். 1934 minutes டைம் தெரியறானோ நான் பாத்துர்க்கேன். 34 minutes seconds என்ன படம்? இல்ல அது வந்து இப்பதான் ரீசன்ட்டா ரிலீஸ் ஆனது. அது வந்து கட் பண்ணுங்க. விடு இது வந்து மியூட் பண்ணுங்க. அந்த படம் புரியுது. வீராஜிதா சுதா அது பிடிக்குமா? வீராஜ் ஆவரேஜ் நல்ல படம் தான். ஆவரேஜா நல்ல படம்ன்றா. பெரிய ஸ்டார் படம் எந்த படம் இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு? எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லா இருக்கும் வீராதிராசுரன் தான். வீராதிராஜன் நான் நல்ல படம் தானே சொல்றேன். அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அது சீனு அந்த இது அந்த கன்னி வெடியோ பானோல அதெல்லாம் நம்ம கை உதறுது. எனக்கு உளுந்துரும். ஏன்னா அவன் வலிப்பு வந்துடும் அவனுக்கு. அதோட உளுந்துருவான். அவனை பிடிச்சிட்டு வெடிச்சிட போது நமக்கே ஒரு இது அந்த இடத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்சது போன்ல தான் அந்த கன் பார்த்தேன். எடுத்து பிரிப்பான் பாரு கன்னு செம்ம சீன். நான் போன்ல தான் பார்த்தேன். நான் மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டர்ல பார்த்தேன். நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன் நினைக்கிறேன். நமக்கு எந்த சீன் அந்த ஹீரோனை தூக்கி எக்ஸல்ல முன்னாடி வச்சு கண்ணூரோ காத்தே அவருக்கு பாட்டோ ஜீவியும் எனக்கு அந்த இந்த பாட்டு கடைசியில பழைய பாட்டு சியானோட என்ன பாட்டு அது?
ஏசில போல அந்த பாட்டு போட்டோமா செம கூஸ்பம்பா இருந்துச்சு இந்த படத்துல. நிறைய படம் இப்பெல்லாம் பழைய சாங்ல தான் ஓடுது. தனுஷுக்கே 3 படம் ஏதோ ஒரு லாங்குவேஜ், தெலுங்குல 1, தமிழ்ல 1, ஹிந்தில 1. இன்னொரு ஒரு எடுத்துட்டால நீக்குன்னு டைரக்ட் பண்ணது. என்மேல் எனதி கோமல் நிலவுக்கு என்மேல் காமெடி எனதி அளவுக்கு கோமல் வேணா பார்க்கலாம். நிலவுக்கு ஒன் என்மேல் டைம் வாட்சபிள் இருக்கு. அத பார்க்கலாம். படமே அதெல்லாம் ஏய் அவாய்ட் இதான் வந்தியடா தியேட்டருக்கு. தேட்டர் போனோமா நம்ம? வரல. இதெல்லாம் ஒன் டைம் பார்க்கலாம். இதுல நீக்கு நீ அவனோட அக்கா பையன் நினைச்சேன். ராயன்லாம் இப்போ வந்து ஆமா ஆமா போன வருஷம் 24ல நிறைய படம் வருஷம்லாம் அவன் எடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் சின்ன direction படம் தான் இருந்துச்சு. சூரி படம் மாமனே. மாமன் ஏய் கால மாமன் நல்ல படம். ஏய் மாமன் உண்மையாவே நல்ல மாமன் இல்ல. அதே மாதிரி இன்னொரு ஒரு படம் வந்து போன வருஷம் தானே விடுதலை டூ வந்துச்சு. போன வருஷம் டிசம்பர்ல தான் விடுதலை லைக் ஆமா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது படம் சூரி குதே ஏதாவது பண்ண அதுதான் படம். தமிழ்ல அதுதான் சொல்றேன், இந்த வருஷம் நான் வரல. நம்ம ஒரு படத்துக்கு போனோம். பாலையோட ஏதோ ஒரு படத்துக்கு போனோம் பெருசுன்னு. ஏய் பெருசு நல்ல படம்டா. உண்மையா சூப்பரா நல்ல காமெடியான படம். படமையா தான்டா. உண்மையாதான் படமே தான். செம்ம காமெடியான படம். அடல்ட் கண்டென்ட் படம் செம்மையா இருந்துச்சு. நல்ல காமெடி படம். நல்ல காமெடி. சரியான காமெடி. போன நேரம் ஃபேமிலியை ஃபேமிலி வர ஒருத்தவங்க வந்தாங்க. நான் என்ன பண்ணேன் முன்னாடி ஃபுல்லா ஃபேமிலி பாதிலே இருந்து போயிட்டாங்க. 2 சீன் பார்த்து அந்த படத்துல தான் வந்தாங்க. தௌஃபிக் வந்தானே. கரெக்ட் தௌஃபிக் அதுக்கு தான் வந்தான். கரெக்ட். நான் எனக்கு அந்த படம் என்ன கண்டென்ட் தெரியல எனக்கு. பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உனக்கு இதுடா ஒரு மாதிரி இதா இருக்குடா. எல்லாமே பெருசா தெரியுமா உனக்கு? நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த படத்தை தெரியவே இல்லை என்ன கண்டென்ட்டு. டிவியில் போட்டேன், எங்கள் அப்பா நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அதுக்கப்புறம் அது ஆனதுக்கப்புறம் ஒரு அது பக்கம் திரும்பவும் இல்லை. நான் இப்படியே உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கேன். எப்படி சொல்லு, அது ட்ரெண்ட் ஆனப்போ பிடிக்கல. அதுக்கப்புறம் அது அடாப்ட் ஆகி பிடிச்சது. லிஸ்ட் ஆஃப் ட்ரெண்ட் இருக்காமா? ஸ்ரீ சொல்ற மாதிரி உங்க அப்பா ஒருத்தர் வச்சிருந்தாரா? நீ நம்பனாலும் அதான்டா உண்மை. அது இப்பதான் ட்ரெண்ட் ஆச்சு. அது உங்களுக்கு பிடிக்கலையா? அது உங்களுக்கு பிடிக்கலையா? பேர் என்ன? எதுக்கு trend ஆ? பறக்கும். நான் முன்னாடி மாதிரி இருந்தா வச்சுக்க முறுக்கெல்லாம் பறக்கும். எனக்கு வந்து தோனி வந்து சிஎஸ்கேல இருக்கிறது பிடிக்கல. அது இது வன்மம் மாதிரி தெரியுது. இது வன்மம் இல்லை, அவரை விட்டுறலாம். டிஆர்பிக்காக சந்தோஷமான விஷயம் வந்து இது சவுத் ஆப்பிரிக்கா முறையா எங்களை அடிச்சு வந்து முறையா பவுமா. கஷ்டமான விஷயம் வந்து நாங்க தோத்தது. சந்தோஷமான விஷயம் தான். மூஞ்ச பாத்தீங்கன்னா தெரியும். பவுமா தான். அதுதான் எங்களுக்கு வந்து கஷ்டமான விஷயம். ஆனா அடுத்த வருஷம் வருவோம், கண்டிப்பா வருவோம் பவுமாவோட. எனக்கு ஒன்று வருத்தமான விஷயம் என்னன்னா விராட் கோலி டெஸ்ட்ல ரிட்டையர் ஆனது. இந்த வருஷம் கொடுத்தா போன வருஷம் இல்ல, இந்த வருஷம் தான். இல்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா அது போன வருஷம் 2024. அது ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர் ஆனது கொஞ்சம் வருத்தமானது. ஃபுல்லாவே இப்ப கிரிக்கெட் கண்டென்ட்டா போயிட்டு இருப்பேன். பரவாயில்ல போட்டோம், நல்லதுதான். இப்போ நீங்க சொல்லுங்க அருண். அது ஒரு கண்டென்ட் கட் பண்ணி சாட்சி போடுவேன். நீங்க சொல்லுங்க அருண். நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வந்து கடுப்பான ட்ரெண்ட் என்ன தெரியுமா, அந்த ரஜினியோட வாழ்த்துக்கள் அது வந்து எனக்கு ரொம்ப சேச்சுரேட் ஆயிட்டு, ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. ஒரு அளவுக்கு மேல அழுத்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா இந்த பாட்டு, ஒரு கன்னட பாட்டு ஒன்று. அந்த பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செமையா இருந்துச்சு அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பணத்துக்காக மனசமா இருந்து அவன் கூட போனியே, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு மேட்ச் பார்த்தது போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் விராட் கோலியை போய் ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அது இவனால தான் நடந்துச்சானா. ஆனால் அன்னைக்கு கூத்து வந்து இவனை 2 பேரும் தான். இவனை 2 பேரும் ஃப்ரேமில் எடுத்துருவான். எல்லாம் என்னடா பேசுனீங்கடா அன்னைக்கு. தப்பு அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது இவரு மேகாவை பார்த்தது யாரு? இவரு. விராட் கோலியை பார்த்தது யாரு? இவரு. சந்தோஷமா இருந்தது யாரு? இவரு. அப்ப மேட்ச் ஜெயிச்சது இவரு. அப்ப எல்லாருக்கும் பாசிட்டிவ். அன்னைக்கு ஆமா, அன்னைக்கு டேட் என்னடா? 26 மே 26. அன்னைக்கு ஆனா மறந்த விஷயம் ஃபுல்ஃபில்டு டேன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு உனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டு டேனா ஒரு நாள் சொல்லுவேன். நான் அந்த நாளை சொல்லுவேன், மே 26. எனக்கு அடிச்சது பாரு அன்னைக்கு லாட்டரி சீட்டு அடிச்சு ஆர்சிபி ஜெயிக்குது, அடிச்சு பிரிக்கிறானோ வச்சுக்கிட்டு. அதெல்லாம் உனக்கு கஷ்டமான நாள்.
இவன் என்னன்னா ஆட்டோல அழுவுறா கடந்துக்கிட்டு வரப்ப செலவு பண்ணி போயிட்டு கஷ்டமா தான்டா இருக்கும் சத்தியமா. அங்க இவனை போட்டு அடிக்க இல்ல என்ன பேச்சு சிஎஸ்கேவும் ரொம்ப பேச்சு அந்த இதுக்கு அந்த மேட்சுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி நீ எல்லாம் ஒண்ணுமே இது பண்ண முடியாது ஆச்சு ஊச்சுன்னு ரொம்ப இது பண்ணி துண்டு ஒரு வாட்டி தான் நான் கப்பை அடிச்சதை பத்திலாம் நான் பேசவே இல்லை. இந்த மேட்சுக்கு தான் நான் பேசுறது பத்தி கப்பை அடிச்ச அதுக்கெல்லாம் அடுத்த பட்சம் துண்டு தவறுமா நீ இந்த வருஷம் வாடி நீ தவறுடி உனக்கு. என்ன டீம் இப்போ வச்சிருக்க சொல்லு. சரி நீ பாரு இதேதான் சொன்ன இதேதான் போன வருஷம் சொல்லிட்டு வந்த நீ. பிடிச்ச பாட்டு இல்லை ஆல்பம் இந்த வருஷத்துல வந்தது எத்தனை சாமி இட்லி கடையில் இருக்கும்ல எத்தனை சாமி வந்தது அந்த பாட்டு ஃபேவரட். பிடிக்காத பாட்டுனா இது இது என்னது இது காடு மோடு ஒரு சாதனுக்காத தனம் அந்த பாட்டு கருப்பு. அது என்ன பேசுறான்னு எனக்கும் புரியல, நானும் கேட்டு பார்த்தேன் புரியல. சொல்ற அப்படியே மாவி சொல்லு. மாவிக்கு தீக்கொளுத்தி நீ எப்போ புள்ள சொல்ல போற நீ எப்போ நீ எப்போ அந்த பாட்டு வந்து ஆல் டைம் ஃபேவரட். இல்லைன்னா இது சொய்ஸ் மாமா அது ஏடளவு எண்ணத்தில் சரிதான் சொல்லு. அதான் வயசான தீக்கொளுத்தி பிடிக்காது பிடிக்காதாம்மா பிடிக்காது அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். பிடிச்சது மட்டும் தான் நான் பிடிச்சது மட்டும் தான் கேட்பாரு. நீங்க சொல்லுங்க ஹரி சொல்லுங்க ஹரி. எனக்கு பிடிச்ச வந்து என் மூச்சை பேச்சவன் பிடிக்க பேரு சொல்லுங்க பாட் லைன் அது அது ஊதும் இல்ல எனக்கு அது பிடிக்கும் அது பாடலாம் ரொம்ப கஷ்டப்படாது. ஓகே பிடிக்காத பாட்டு நீ எனக்கு வந்து தக் லைஃப்ல முத்துமலை நல்ல பாட்டு. யுவன் பாட்டு சொல்லுவான்னு நினைச்சேன். சொல்லு பிடிக்காத பாட்டு வந்து அதே படத்துல வந்து சுகர் பேபி. சுகர் பேபியா சுகர் டேடியா சுகர் பேபியா மாவி பாட்டு என்ன வேணும் மாவி வேணும் எனக்கு யார் சொன்னாது சூரியபாண்டி என்ன வேணும் உனக்கு மாவி வேணும். அருண் சொல்லு எனக்கு பிடிச்ச ஆல்பம்னா ரெட்ரோ ஆல்பம் பிடிச்சிச்சு. எனக்கு ரெட்ரோ படம் எதற்காக ஒரு பாட்டு எதற்காக மறுபடி அது எனக்கு பிடிச்சிச்சு. சொல்லு எதற்காக மறுபடி அது எனக்கு பிடிச்சிச்சு. அப்புறம் டிராகனில் வந்து வழித்துணையை பிடிச்சிச்சு. வழித்துணை அது பிடிச்சிச்சு. பிடிக்காதது பிடிக்காத பாட்டுன்னு எதுவும் இல்லைடா. எதுவும் இல்லை. பிடிக்காத பாட்டு கேட்க மாட்டாங்க. ஓகே சூப்பர் குட். எனக்கு பைசன்ல காளாமாடா அது ரொம்ப பிடிக்கும். பைசன் ஆல்பம் எல்லாமே பிடிக்கும். ஆல்பம் எல்லாமே நல்லா இருக்கும். அது அதுல எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். எனக்கு இப்போ பிடிச்ச பாட்டுன்னு எதுவும் சொல்ல முடியல. இப்போ அந்தந்த நேரத்துக்கு ஒரு பாட்டு பிடிக்கும்ல, அது மாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போ டக்குன்னு இப்போ கேட்டுட்டு இருக்க இதில் வந்து இது பார்க்காம போனாலும் சொல்றீங்க டியூட்ல ஒரு பாட்டு இருக்குல்ல பார்க்காம நல்லா இருக்கும் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. பிடிச்ச இப்போதைக்கு பிடிச்ச பாட்டா இப்போ அதை தான் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு அக்டோபர் மாதம் அதான் இப்போ வர தானே அக்டோபர் மாசம் அடுத்த ஜனவரி தானே வருது. அதான் ஒரு வருஷத்துல உட்காந்துருக்க நீ அக்டோபர் மாசம் பின்னாடி கேக்குறியா? கள்ளமாட்ட கதை சொல்றேன். அதுக்கு மேல கதை தான் சொல்லுவோம். நான் என்ன முட்டா பண்ணல அதான் தெளிவா சொல்றேனே. அப்பப்போ பிடிச்ச பாட்டு இப்போதைக்கு பிடிச்ச பாட்டுனா இதான். இதுக்கு முன்னாடி பிடிச்ச பாட்டு இந்த பாட்டுக்கு முன்னாடி பிடிச்ச பாட்டு அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. அப்பப்போ என்ன பிடிக்குதோ அதான் அது என்ன கேட்கறனோ அதான். அட் பிரசன்ட் என்ன நடக்குதோ அப்ப சொல்ல முடியும். பாசிட்டிவ் ஃபியூச்சர்லாம் அது கரெக்டா பேசுறேன். ஓகே தும்பி நல்ல பாட்டு. தும்பினா ஒரு படம் வந்துச்சு. ஆமா தும்பின்னு வந்துச்சா? தும்பின்னு ஒரு படம். இப்ப கும்கி 2 வந்துச்சு. கும்கி 2 வந்துச்சு. ஆமா கும்கி 2 வந்துச்சு. அது அப்படி ஆனா அதுல நீ எப்ப புள்ள சொல்ல போற பாட்டு? நான் கும்கி 2 பத்தி அவர் பேசலாம். கும்கி 1 அவர் பிடிக்கும்ல. வந்ததும் தெரியல போனதும் தெரியல. நம்ம ஏதோ படத்துல முதல் ட்ரெய்லர் போட்டான் கும்கி 2.
அவனுக்கு கும்கி அவனுக்கு பிடிச்ச ஆல்பமே கும்கி தான். அதுல ஆனா அது இந்த வருஷம் வரலையே அதான் இல்ல, miss இல்ல, ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, சொல்லலாங்க. அதுல பிடிச்ச lyrics என்ன தெரியுமா? பிடிச்ச ஏடளவு எண்ணத்துல எழுத்தளவு எழுத்தளவு இஷ்டத்தளவு நெஞ்சத்தளவு கடலளவு ஆசை. டிகே என்ன சொல்றான் ஆல் டைம் ஃபேவரட் ஆல்பம் கேட்கணும். இதுல மூக்குத்தி அம்மன்ல சாமி கலசம் ஆல்பம் அதான் மூக்குத்தி அம்மன் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். யார் மியூசிக்? அது தெரியல, அதுக்கு இவன் தான். எனக்கு வந்து 3 படத்தோட ஆல்பம் பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 படத்தோட ஆல்பம் தான் பிடிக்கும். ஆல் டைம் 3 படம். நம்மளோட ஸ்ரீ உனக்கு சொல்லு என்ன ஆல்பம் உனக்கு பிடிக்கும்? பாத்திக்கு ஆக்ஷன் பண்ணு. செவடிக்காவா? கிரீஷ் கோபாலன். தெரியல, நீங்க சொல்லுங்க, நான் யோசிக்கிறேன். குங்கிமா ஆல் டைம் கேட்டாலும் எல்லா பாட்டையும் கேட்குற மாதிரி இருக்கும். எழுத்துல எழுத்தளவு சிக்கல் மச்சான் புரியுது எனக்கு. கும்கிக்கு போவோம். ஐ லைக் கும்கி. அரே நீ என்ன நீ அதே ஊர் பிளட் இருக்க கூட அத்தனை கேட்க மாட்டான். நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பாய்ஸ் ஆல்பம் பிடிக்கும். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பரவாயில்ல, நல்லா தான் சொல்லிடுறேன். வேற எதுவும் பாய்ஸும் பிடிக்கும், அப்புறம் பையா பிடிக்கும். 400 ஓடி தான். ஒண்ணுதான். பாய்ஸ் நீ சொல்லு. எனக்கு இது புதுப்பேட்டை பிடிக்கும். 7G என்ன பண்றீங்க வரியா தான் இருக்கு ஸ்னாவ் பிடிக்கும். ஏய் இல்லடா, புல் பேசும் பூ பேசும் ஒரு நாளில். ஏய் இல்லடா, நாகலாம் பிடிக்கும். ஏய் இல்ல நல்லா இருக்கும்டா. 7G பிடிக்கும். 7G என்ன பாட்டு? 7G என்ன பாட்டா? டேய் அது 7G கிடையாது. காதல் கொண்டேன் மெண்டல். காதல் கொண்டேன். காதல் கொண்டே தனுஷா. காதல் கொண்டே தனுஷ். இது வந்து சம்மந்தம் பேசிட்டு 7G. நீ சொல்லிட்டீல? நான் சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டியா? அத யோசிச்சிட்டு இருக்கேன். நான் அடுத்த கண்டென்ட் போய்ட்டோம். இப்போ உள்ள ஆல்பமே சொல்லலாம். வந்து ஒரு கண்டென்ட் வந்து அடுத்து தான் சொல்லுவோம். லாக் கொஞ்சம் லாக் விடுவோம். சில்லுன்னு இருக்காது. சில்லுன்னு இருக்கு. மோஸ்ட்லி ஹாரிஸ் ஆல்பம் எல்லாமே ஹாரிஸ் அப்போ உள்ள ஹாரிஸ் ஆல்பம் எல்லாமே பிடிக்கும். காக்கா ஆனா நீ நல்லா பார்த்து வச்சீங்க 2025ல அண்டர்ரேட்டட் டைரக்டர் தான் நிறைய பேர் ஹிட் ஆகும். அயன் அண்டர்ரேட்டட் மியூசிக். ஆமா. ஷான் ரோலண்ட் அவன் சூப்பரா போட்டான் அதுல. இதுல குட் நைட் டூரிஸ்ட் ஃபேமிலில குட் நைட்ல அவன் பாட்டு மட்டும் ஏன் தல நிக்கனா? யாரு? காதமால கதை சொல்றான் வாட. யார் அது? நிவாஸ் கே பர்சன். எல்லாமே பீக் பாட்டு அதுல. அவன் நிறைய கூட கொடுத்திருக்கான், ஆனா தெரியல அவனுக்கு. சாம்சியஸ்னு ஒருத்தர் தான். யாரை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆகுதோ அவன் தான் வெளியே தெரியுறான். இல்ல இப்ப மோஸ்ட்லி மியூசிக் டைரக்டர் எல்லாமே இன்ஸ்டாகிராமுக்காகவே பாட்டு ரீல்ஸ்க்காக தான். ரீல்ஸ் அந்த மாதிரி எடுக்க அதுதான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி எடுக்கிறவன் வந்து ட்ரெண்ட் ஆயிடும். எல்லாமே வந்து சில பேர் படம் பிடிக்காது. பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதுல பாட்டு இல்ல, அது எல்லாமே ரீல்ஸ்க்காக போட்ட பாட்டு இல்ல. அது ஆடியோ லஞ்சில சொல்லிருப்பானா. ஆனா படம் பாக்குறப்ப எல்லா அது வந்து அந்த படத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி பாட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி படத்துக்குலாம் பாட்டுலாம் எந்த ரீல்ஸ் பண்ண முடியாது. ஆமா, ஆனா இது மீம் மட்டும் போட்டானுங்க. மஞ்ச பூ பூசிக்கிட்டு மல்லிகைப்பூ மாவி இல்ல வீட்லயே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கானுங்களா? முட்டோர கேஸ். முட்டோர கேஸ்லாம். முட்டோர கேஸ் இங்க எதுவும் இல்ல. இவன் தான் ஏன்டா அவனை சொல்ற? ஓகே நான் பண்ணிப்போமா?